மக்களே பாருங்க, பார்த்தா தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. பேக்கிங் வேலை நடந்துட்டு இருக்கு. நானும் ஊருக்கு போறேன், வெளியூருக்கு போறேன். அதாவது 3 நாளுக்கு போறேன். அதுல 2 நாள் ஈவெண்ட் சம்பந்தப்பட்ட, ஒரு நாள் ஈவெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த மீட்டிங் அந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் போயிருக்கும். ஒரே ஒரு நாள் தான் நாங்க வெளியில சுத்த முடியும். அதே எப்படி இருக்குன்ட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வந்து பேக்கிங்கும் ட்ரெயின்ல ஏறுறதும். சரியா? ஐ ஜாலி நீ ஊருக்கு போறது எப்படி பார்த்தீங்களா? ஜாலின்னா என்ன, நான் சும்மா சொல்லுவேன். சுட்டி காவியா ஏன்னா செலவுதான். சுட்டி காவியா வந்து பாப்கார்ன் சிக்கன் வாங்கிட்டு வாப்பாம்பா, கேஎஃப்சில வாங்கிட்டு வாம்பா, செலவுனாலும் உங்களுக்கு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாம்பா. ஒன்னு அவ கேட்கறதுனா ஒண்ணா வாங்கி கொடுக்கணும். இல்ல செலவுனாலும் உங்களுக்கு வந்து ருசியா தானே சாப்பிடுவீங்க. ருசியா அவதான சாப்பிடுதானா? சுத்தமான சைவம். நான் நல்லா சாப்பிட்டா ஒரே ஒரு ரவை தோசை சாப்பிடுவேன், அவ்வளவுதான். வேற என்ன வேணா கூட ஒரு ரவை தோசை வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன். அதுவும் கொஞ்சம் பெரிய ரவை தோசை சாப்பிட முடியாதுனால. சரி, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ. செல்போன் சார்ஜர் 2 செல்போன் சார்ஜரா வச்சுக்கோ. உனக்கு இந்த தலைவலிக்கு இதுக்கு உண்டானது எது வேணாலும் வச்சுக்கோ. ஆமா, போர்வை வச்சுக்கோ. மெயினாக இந்த அங்க உங்கள் ஆதார் கார்டு, அது மெயின். பத்திரமா வீசுனா நான் கீழே வீசின உங்ககிட்ட தானே வீசிருக்கேன். இது புதுசு இருக்குல்ல, புதுசா கொடுக்க வேண்டியது. புதுசு ஏன்டா இருக்குன்னு நீங்க. சரி, இது வகையில வச்சுக்கோ. இல்ல இது வேண்டாம், இது வந்து அப்டேட் பண்ணாம. இவன் நம்பர் தானே மெயின், அந்த நம்பர் தானே. அப்படி இல்ல, அப்டேட் பண்ணத கொண்டுட்டு போவோம். சரி, ஏன்டா இருந்துச்சு, இதுல இருக்கு. சரி, இது நீ வச்சுக்கோ. நீ அத வச்சுக்கோ. என்ன இப்போ என்னென்ன வைக்க போற? இப்போ 3 நாளைக்கு உள்ள Dress, சரி, பெட்ஷீட், அப்புறம் டவல், கொஞ்சம் இந்த மேக்கப் பொருளை காட்டு. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொண்டு போல. இதெல்லாம் கிடையாது. பொட்டு, குங்குமம், அப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா. இது வந்து நான் வந்து மஸ்காரா வந்து இதெல்லாம் போட மாட்டேன், டிரான்ஸ்பரண்ட் தான் போடுவேன். இது எதுக்குன்னா, இது எனி டைம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்களுக்கு போட்டுக்குவேன். ஈவெண்ட் நடக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்டா இருப்போமே. ஆனா அந்த இடங்கள் வந்து நல்ல வெளிச்சமா நல்லா இருக்கும்போது வீடியோக்கு நல்லா இருக்கும், தெரியுமா? அது பார்க்க சூப்பரா இருக்கும். உனக்கு இருட்டா இருந்தா தான் ஒரு மாதிரி இருக்கும், வெளிச்சமா இருந்தா நல்லா இருக்கும். சரி, இப்போ என்னென்ன எடுத்து வைக்க போற? எடுத்து வை, பேக் பண்ணு. இது வந்து சுடிதாரா? ஒரு Dress எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். சரி, ஏன்னா ஒரு Dress எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது இல்லையா? ஆமா. சப்போஸ் ஏதாவது ஒண்ணுன்னா என்ன, புது சட்டை எடுத்து வச்சுக்கோ, புது சேலை எடுத்து வச்சுக்கோ. இருக்கு நைட்டிஸ், பாவாடை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அங்க போய் எதுவும் இல்லைன்னு இருக்க கூடாது. ஆமா, துண்டு வச்சுக்கோ. துண்டு ஒண்ணு போதும்ல. டவல் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு Dress எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வச்சிருக்கேன். சோப்பு, பேஸ்ட், பிரஷ் எடுத்து வச்சுக்கோ. எடுத்துட்டியா? சரி, வேற என்னது? போர்வை வச்சுக்கோ. போர்வை இருந்தா பெட்ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். போர்வை வச்சுக்கோ. இதெல்லாம் பெட்ஷீட்லாம் லாஸ்ட் தான் வைக்கணும். சரி, ட்ரெயின்ல போயில மூடதுக்கு வேணும் இல்லையா? நைட் சாப்பாடு வந்து ட்ரெயின்ல வந்து ஏதாவது இட்லியா தோசையா வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோ. வீட்டுல இதெல்லாம் கொண்டு போக வேண்டாம். அது எதுக்கு கொண்டு போயிட்டு டைம் ஆயிட்டு இருக்கும். ஆமா, நம்ம கரெக்டா ட்ரெயின் எது நம்ம ட்ரெயின் உனக்கு 6:30க்கு 6:30க்கு சாயந்தரம் 6:30க்கு. இது தூத்துக்குடி டு பெங்களூரா? ஆமா. சரி, நான் தூத்துக்குடி டு மைசூர் வண்டி. அதெல்லாம் முன்னாடி 5:45க்கு வரும், தெரியுமா? இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. டிக்கெட்ல 6:30 போட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லா ட்ரெயினுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லா ட்ரெயினுமே இப்போ ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸ்பீடு நல்ல ஸ்பீட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த தண்டவாளம் எல்லாம் வந்து இப்ப ரொம்ப இதா போட்டாங்க. ஏமா இப்போ நம்ம வீட்டு வரையே வந்துருச்சு. நம்ம வீட்டு இல்ல, அங்க வீட்டு வரையே வந்துருச்சு. நிறைய அந்த பகுதி இப்ப அகலமா இருக்கு. ஆமா, வீட பத்தியா அதே மாதிரி பசுமன் நகர் ஃபுல்லா வீடு அங்க ஃபுல்லா வந்துருச்சுல. ஸ்டேஷன் ஒட்டி வந்துருச்சு. அந்த கம்மாயே இப்ப தெரிய மாட்டேங்குது. வீடா வந்துருச்சு. செவக்காடு அதுவும் ஒட்டிரும் போல. ஆமா, ஒட்டின மாதிரி தானே. அந்த ஊட ஒரு கம்மா இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம ஊரு ரயில்வே ஸ்டேஷன் நீ பாக்கல இல்ல? இப்ப பாரு, சூப்பரா கார் பார்க்கிங். நீங்க போய் ஆமா, நம்ம உறவுகிட்ட வீடியோல காட்டு, ஜாமன் இருக்குமா. அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு எதுக்கு 2 ஹோட்டல், பெரிய ஹோட்டல் வருதுமா, ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு சாரதா ஹோட்டல், ஒண்ணு இன்னொன்னு நம்ம கோயில்பட்டி சுப்பையாத்தவர் முட்டையை கடைக்காரங்க ஒரு ஹோட்டல் வைக்காங்க. வேலை நடக்கு, பக்கமா நடந்துருக்கு. நம்ம ஸ்டேஷன் எடுத்தாப்புல நம்ம திருப்பதி மெடிக்கல் கணேசன் கடைக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் 2 பக்கம் வருது. ஸ்டேஷன் நல்ல பெருசா ஆயிடுச்சு, சூப்பரா ஆயிடுச்சு. சரி, ஒன்னு எடுத்து வைக்கேன்.
சரி இப்போ கிளம்பிட்டு பாப்போமா? ரைட்டு, எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு பாப்போம். கிளம்பிட்டு நம்ம எத்தனை மணிக்கு இருந்து ஆட்ட கிளம்பணுங்க? ஒரு 6 மணி கிளம்பினா போறது. 5:45 கிளம்பி. அது 5:50 5:50 அப்படி கிளம்புவோம். சரியா? சரி ரைட்டு, கிளம்பிட்டு பாப்போம். சரி. கிளம்பியாச்சு, பேக் பண்ணியாச்சு. இது பேக்கும் இந்த ஒரு பேக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு பிக்ஸா பரவச்சு இது எதுக்குன்னா பெட்ஷீட்டும் வாட்டர் கேன் மட்டும் இதுல கிடக்கு. வரையில ஏதாவது வாங்கினா இதுல வச்சுக்கலாமே அப்படின்னு இதை வச்சிருக்கேன். சரியா? அது மஞ்சப்பை ஏன் பை? அது உங்க பை. சரி சரி கிளம்பியாச்சு. சமூகம் கிளம்புது போ. சமூகம் கிளம்புது. நான் கிளம்புங்குள்ளயும் அப்பாக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு பெண்கள் வீட்டை விட்டு கிளம்புனா என்னெல்லாம் சொல்லணுங்கிறது. இப்ப நான் அப்பாவை சொல்ல சொல்றேன், அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. கொண்டாங்க, நீங்க சொல்லுங்க உறவுகள்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் உறவுகளை சொன்னீங்களா? வணக்கம் உறவுகளே. பால் இவ்வளவு பால் வச்சுடுவாங்க, இவ்வளவு தண்ணி வச்சு இந்த பாத்திரத்துல வைங்க. அடுத்து பாத்திரத்தை இப்படி கழுவிட்டு இதை இந்த ஸ்கிரப்பரை வச்சு இப்படி தொடச்சிருங்க அப்படின்னு எல்லா விஷயம். ஆமா, சிலிண்டரை கீழே ஆஃப் பண்ணிக்கோங்க. சிலிண்டர்ல வாடை வந்ததுன்னா சிலிண்டர் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், டீ கடையில குடிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுச்சு சமூகம். சரி ரைட்டு. இதே நீங்க ஒரு 4 நாள் வெளியூர் கிளம்புறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே இல்ல, நாங்க வாட்ல போவோம், நீங்க வாட்ல போவீங்க. இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி இப்ப கிளம்புவோமா? ஸ்டேஷன்ல போய் இப்ப போன் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பாருங்க, கோயில்பட்டியில நல்ல பெருசாக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷனை. கார் பார்க்கிங்லாம் செமையா போட்டிருக்காங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. இந்த அப்பா நிக்காங்க பேக் வச்சுக்கிட்டு. சும்மா கிளம்புவோமா? ஓகே வாங்க. இந்த வந்துட்டாங்க, எங்க மேம் வந்துட்டாங்க. நாங்க கிளம்பிட்டோம். இந்த கிஃப்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த கிளம்பி இப்ப போறோம். சரியா? கர்நாடகா போறோம். என்ட்ரி ஆகுறோம் இப்பதான். மேம் ஒரு ஹாய் சொல்லுங்க. மேம் மேம் ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஓகே, இப்போ நாங்க இது என்ன பேட்டரி கார்ல போய்கிட்டு இருக்கோம். நடக்க முடியல, அதனால பேட்டரி கார்ல போய்கிட்டு இருக்கோம். லாங்கா இருக்கு. அந்த அப்பா அங்க வந்துகிட்டு இருக்காங்க. கிட்ட வரையில எடுக்கேன். நம்ம பிளாட்ஃபார்ம் லாங்கா இருக்கிறதுனால நடக்க முடியலன்ட்டு அப்படியே பேட்டரி கார்ல போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அனுபவம் நான் பேட்டரி கார்ல போறது. அப்பாவி அப்பா இந்த வாராங்க பாருங்க, இந்த வாராங்க. நாங்க பேட்டரி கார்ல அப்பாவை இதை சமக்க விட்டுட்டோம். ஆனா வெயிட் கிடையாது. இது என்னங்கிறத நான் ஈவெண்ட் அப்போ சொல்றேன், அடுத்த வீடியோல சொல்றேன். இது என்ன அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை அடுத்த வீடியோல சொல்றேன். இதேதான். யாரு? சரி வாங்குங்க, கிளம்புறோம், போயிட்டு வரோம்னா. சரி இல்ல வாங்கிட்டாங்க மேம், வாங்கிட்டாங்க. ட்ரெயின் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைசூர் எக்ஸ்பிரஸ் இப்ப கிளம்பி போறோம். நாங்க இப்ப ஏறிட்டு ட்ரெயினுக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வந்துட்டோம், உட்காந்தாச்சு. ட்ரெயின் உள்ள ஏறி உட்காந்தாச்சு. இது 3rd AC. நம்ம 3rd AC போட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க. இதுதான் நாங்க உட்காந்துருக்கிற பிளேஸ். சரி, இப்படியே நைட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டு காலையில அங்க போக 6:30 மணி ஆகும். அங்க இறங்கும் போது காமிக்கிறேன். ஓகேவா? இறங்கி ரூமுக்கு போற வரைக்கும் காமிக்கிறேன். ஓகே, ரீச் ஆயிட்டோம். கர்நாடகா வந்திருக்கோம். கர்நாடகா ஸ்டேஷன் இறங்கிருக்கோம். அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கேட்பாது அம்மா. இப்போ ஸ்டேஷன்ல இறங்கி நிற்கிறோம். அலௌன்ஸ் பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இப்போ ரூமுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம். அங்க போயிட்டு காமிக்கிறேன். வந்துட்டோம், கர்நாடகா வந்துட்டோம். இந்த காமிக்கிறேன்ல. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து ஹோட்டல் போய்கிட்டு இருக்கோம். அங்க ஸ்டேஷன்ல வச்சு சொல்லிட்டேன். இதை இருந்தாலும் இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதை ஈவெண்ட் அப்போ உள்ள வீடியோல பாருங்க என்னங்கிறத. இது ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்க பரமேஸ்வரன் மேம் தான் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பத்மா மேம் கையில வச்சிருக்கதும் எங்க மேம் கையில வச்சிருக்கதும் என்ன மேம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தான். இது ஒரே ஆளா இருந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதனுடைய பெருமை பூரா எங்க பரமேஸ்வரன் மேம் தான் சேரும். கண்டிப்பா இந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யணும்னு யாரும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. சூப்பரா பண்ணிட்டீங்க. இது என்னங்கிறத ஈவெண்ட்ல உள்ள வீடியோல நீங்க பாருங்க. அப்பதான் நாங்க சர்ப்ரைஸை உடைப்போம். ஓகே, இப்போ பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம். அப்படி எடுத்தீங்களே. ஓகே ஓகே, இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸ்டேஷனை விட்டு வெளியில போறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்.
எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் செக்ரட்டரிஸ் வந்துட்டாங்க. ஹாய். ஓகே, இப்போ சேர்ந்து நாங்க ஹோட்டல் போறோம். குரங்கு நிக்குது, குட்டி குரங்கு, பெரிய குரங்கு. இங்க பாருங்க, ரொம்ப குட்டி உள்ள வச்சிருக்கீங்க. அழகா நடந்து வருது. மேம் வந்தோடனே இதுக்கு காலை டிஃபன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்தவனையே முறைக்கிறியடா, கொடுத்தவனே முறைக்கிறியடா. இதான் என்ட்ரன்ஸ், ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ். நம்மளுடைய அடுத்து நம்ம ரிலேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சாச்சு. மேம் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிருங்க. ஓகே, எல்லாரும் இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். சேர்ந்தாப்புல ரீச் ஆகிருக்கோம். இப்போ சேர்ந்தாப்புல ஹோட்டல் போகணும். இப்போ நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம், ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிங்கேரி கேட்வே அப்படிங்கிறது தான். சவுண்ட் கேட்குதா? சவுண்ட் கிளியராக கேட்குறாங்கல்ல. ஹிங்கேரி கேட்வே அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறோம். இப்போ வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே 8 மணிக்கு கரெக்டாக உள்ளே போகணும், செக் அவுட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து கர்நாடகா வீடியோ தனித்தனியாக வரும். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்ரீ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அடுத்த ரூம் டூரில் சந்திப்போம். ரூம் டூர் தனியாக போடுறேன். ஓகேவா? பாய்.